ஹே ஆல் வெல்கம் டு ரிதன் கிராஃப்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கீச்செயின் மேக்கிங் வீடியோ தான். அதுவும் ஃபோட்டோ கீச்செயின் வீடியோ. அதுக்கு வந்து நான் ஒரு பர்பிள் கலரில் ஒரு மைக்கா பவுடர் எடுத்துக்கிறேன். நான் ரெசின் ஆல்ரெடி மிக்சிங் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடயே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்ச நாளாக ஏன் வீடியோ போடலைன்னு நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. அதுக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. இப்போ ஓரளவுக்கு நான் சரியாகிட்டேன். இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். இப்போ வந்து நான் பர்பிள் கலரை வந்து மைக்கா பவுடர் கலந்து நான் இந்த மோல்டில் ஊற்றிக்கிறேன். ஹார்ட்டின் மோல்டில் அதில் ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாகிற வரைக்குமே நான் ஊற்றிட்டேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, நல்லா குவாலிட்டியாக இருக்கும், கிளாஸியாக இருக்கும், எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்தால் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் இந்த கீச்செயின். என்னோடய ரெசின் வந்து 2:1. அதுக்கேற்ற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து ஆல்ரெடி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த ஹார்ட்டின் ட்ரேயில் நான் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் 12 hours வந்து காய வைக்கணும். 3:1னா கண்டிப்பாக 18 ஹவர்ஸ்க்கு மேலே தான் காய வைக்கணும். இது வந்து 2:1. அதனால் நான் வந்து 12 hours காய வச்சுக்கிறேன். இதுக்கு 12 hours காய்ந்து நல்லா க்யூர் ஆகிடும், நல்லா கிறிஸ்டல் கிளியராக வந்துடும். இப்போ வந்து இது மேலே கொஞ்சம் பபிள்ஸ் இருக்குது, அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா பபிள்ஸ் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு, நான் பபிள்ஸ் ரிலீஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு அது பேர் என்ன, லைட்டர் மாதிரி இருக்க கேஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இதுக்கு ஃபோட்டோஸ் நம்ம எப்படி கட் பண்ணி எடிட் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து எப்பயுமே கேன்வாவில் தான் யூஸ் பண்ணுறேன். கேன்வாவில் எடிட் பண்ணி அதை நான் கட் பண்ணிக்குவேன். அதை தான் இப்போ பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கிட்டுருக்கேன். நார்த் சைட்லேருந்து தான் வாங்கிட்டுருக்கேன். உங்களுக்கும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கும் பபிள்ஸ் ஃப்ரீயாக நான் ரெசின் வேணும்னா அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். அதே போல் நிறைய பேர் மிக்சிங் வந்து ரொம்ப தப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மிக்சிங் கரெக்டாக இருந்தாலே நம்மளுக்கு ஸ்டிக்கியான அதெல்லாம் வராது. அதே போல் இன்னொரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் என்னென்னா, தரையில் வைக்காதீங்க. தரையில் வச்சாலும் ஸ்டிக்கி ஆகும். நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராலாம் க்யூர் ஆகாது. ஒரு மாதிரி மிடில் ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் ஆகிடும், க்யூர் ஆகாது. ஏன்னா தரை வந்து ஜில்லுன்னு இருக்கும். அது ஒரு மெயினான ரீசன். ஒரு பலகையோ ஏதோ ஒன்று போட்டுட்டு அது மேலே ரெசின் வைங்க. அப்போ வந்து உங்களோட ரெசின் வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகிடும். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பேப்பர் எடுத்திருக்கேன். இதை நான் எடிட் பண்ணி அதை வந்து இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கீச்செயினுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் எடிட் பண்ணி வச்சது தான் இது. இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பில் அழகாக கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை ஸ்டிக் பண்ணிடலாம். நான் அதுக்கு வந்து கொஞ்சம் ரெசின் அது மேலே போட்டுட்டு, அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு அதுக்கு மேலே ரெசின் நான் போர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி போர் பண்ணக்குள்ளே ஃபோட்டோஸ் வந்து நல்லா கரெக்டாக நிற்கும், மேலே மிதக்கிட்டு வராது. அதே போல் ரெசின் கோட்டட் பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபோட்டோஸ் இதில் வந்து இல்லைன்னா ஃபோட்டோஸ் வந்து ஊறிடுச்சுன்னா அதோட குவாலிட்டி குறைஞ்சிரும். அதனால் நம்ம ரெசின் கோட்டட் பிரிண்டட் பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா எல்லா சைடுமே போகிற மாதிரி நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும், எல்லா இடத்துலையுமே போகிற மாதிரி. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ் மேலே எந்த ஒரு கேப்பும் வராது. ரெசின் மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour இல்லை 2 hours யூஸ் பண்ணிடணும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அது நல்லா க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும், கிறிஸ்டலாக மாற ஸ்டார்ட் ஆகிடும். அதே போல் நம்மளோட கையில் வந்து ஹார்ட்னரோ இல்லை ரெசினோ பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிடணும். அதுவும் வந்து ரெசின் ரிமூவர்னே விற்கிது. அதை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிங்கன்னா நம்ம கை நல்லாவே ஆரோக்கியமாக இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து இந்த கீச்செயினுக்கு ஏற்ற மாதிரி நான் சின்ன மோல்டில் ஊற்றி வச்சுருந்தேன் அதே கலரில். அதை வந்து அன்மோல்ட் பண்ணிக்கலாம். அதை டீமோல்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக அழகாக குட்டியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் ரேனூன் ஸ்டிக்கர் ஒட்டி எடுத்துக்கிட்டேன்.
அந்த ரேணுக்கு மேலேயும் நம்ம வந்து அந்த ஸ்டிக்கரிங் மேலேயும் நம்ம வந்து ரெசின் நல்லாவே அப்ளை பண்ணிடுவோம். அதுவும் 1 டே வந்து காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம இந்த மாதிரி 1 டே காய வைக்கணுமான்னு நினச்சிங்கன்னா யூவி ரெசின் விற்கிதுங்களா, அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2-3 மினிட்ஸில் காஞ்சிரும். அந்த மாதிரி வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது காஸ்ட் வைஸ் ரொம்ப காஸ்ட்லி. அதனால் நான் வந்து அதை யூஸ் பண்ணலை. பின்வரும் ரெசின் ஒர்க்ஸில் நான் அது கண்டிப்பாக வாங்கி உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். யூவி ரெசினில் பண்ணால் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் ஃபைனல் லுக் இதோடது. அதுக்கப்புறம் போன வீடியோவில் எனக்கு ஃபஸ்ட்டு கிளையண்ட் வீடியோவில் நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஆல். இதான் இதோட ஃபைனல் அவுட்புட். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள்.